ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் உள்ளிக்காரம் ஒரு ஸ்பைசி டேஸ்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கலந்து அரைப்பீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறையவே மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் இன்னும் தூக்கி கொடுக்கணுன்னா 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் ஆக விட்டுடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதை எண்ணெய் சூடானோன்னு நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நல்லா ஹை ஹீட்லேயே குக் பண்ணுங்க. இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் அது கூடயே சேர்ந்து பைண்ட் ஆகிற மாதிரி. ஒரு 3/4 சிக்கன் நல்லா குக் ஆன பிறகு எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்சும் போடுறேன். அந்த மசாலா நல்லா சேர்த்து அது கூட பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அதே பேனில் ஒரு 3 to 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கிறேன். நான் யூஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னா இல்லை, சிக்கன் ஏற்கனவே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜூஸி டேஸ்டி சிக்கன் உள்ளிக்காரம் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் கூடயும் சப்பாத்தி கூடயும் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரத்யூஸ் குக் புக். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.